ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1:18-19 படி இந்த வார்த்தையின் பிறகு நாம் கவனமாக கேட்கும்போது, நம் முன்னோர்கள் பாரம்பரியத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க முன்னோர்கள் செய்த பாரம்பரியத்திலே நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மீட்பு சாதாரணமான மீட்பு அல்ல. அவர் நமக்கு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆகையினால அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டோம் என்பது நாம் அறிய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாரம்பரியம்லாம் நம்மளை ரட்சிக்கும், சில காரியங்கள் நம்மளை ரட்சிக்கும்னு ஒரு நாளும் நாம் நினைக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை மீட்கும். அது பரிசுத்தமில்ல அந்த இரத்தத்தை நாம் பூசிக்கொள்ளும் பொழுது, இல்லை அதை எடுத்துக்கொள்ளும் போது, அதை உரிமையாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினால தான் மீட்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலன்னா ஒன்றுமே இல்லை. அந்த வந்ததுனால அந்த மீட்பு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:18-19 உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.